எச்சமின்றி எண்ணிக் கொள்ளே ஒருவரால் நச்சப்படாதவன். நீ பிறந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரை விட எந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸை விட எந்த செக்டாரில் இருக்கிறவங்களையும் நீ பணக்காரன் ஆகணும். அதுக்கு ஒரே வழி பிஸ்னஸ் பண்ண இருக்கிற இடத்துல குற்றச்சாட்டு இருக்கிறதெல்லாம் நார்மல். இதெல்லாம் பெரிய விஷயமா நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்ட் டேஸாக அனந்த் அம்பானியோட கல்யாணத்தை பற்றியும் அவங்கள்ட்ட இருக்கிற வெல்த்தை பற்றியும் ரொம்ப சோஷியல் மீடியாஸில் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக நம்ம எப்படி அவங்கள மாதிரி வர்றதுன்றத ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி மாதிரி பேசியிருக்கணும். பட் யாருமே அப்படி பேசினதான் நான் பார்க்கல. ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் ஹியர் டு டாக் அபௌட் தட். பெரிய பெரிய தலைவர்கள், புலவர்கள் அவங்கள பற்றியே நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு பிஸ்னஸ் மேனை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, எல்லாருமே லைஃப்பில் ஓடிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் ஃபினான்ஷியலி நம்ம ஃப்ரீடமாக இருக்கணும் தான். அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் மேனை பற்றி இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அனந்த் அம்பானியை பற்றி பேசுகிறோம். அவங்கள பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ இல்லைனா எப்படி ஒரு குட்டி பயோ. அது 1957 ஏப்ரல் 19 திருபாய் அம்பானிக்கும் கோகிலபென் அம்பானிக்கும் மகனாக பிறக்கிறாங்க. அவர் கூட பிறந்தது ஒரு தம்பியும் 2 தங்கச்சி. அவரோட எஜுகேஷன் அவர் என்ன படிச்சிருந்தாருன்னா பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங். அதை தொடர்ந்து மேல் படிப்பு MBA ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கலிஃபோர்னியாவில் படிச்சுக்கிட்டு இருந்தவர் அதை பாதியிலே நிப்பாட்டிட்டு அவங்க அப்பாவோட கம்பெனியான ரிலையன்ஸுக்கு வந்து சேர்ந்தார். 1980 அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் ஆன ரிலையன்ஸுக்கு வந்து சேர்ந்த அவர் விருப்பப்பட்டு வந்து சேர்ந்தாரான்னு கேட்டால் அதுதான் இல்லை. அவங்க அப்பாவோட கட்டாயத்தின் பேரில் வந்து சேர்ந்தார். நம்ம அப்பாவாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாரு, அப்பா மகன் கலிஃபோர்னியாவில் அமெரிக்காவில் படிக்கிறான், வெல் செட்டில்ட் ஆயிடுவான், இனிமேல் அப்படியே சொல்லிட்டோம், அவன் நம்மளோட பிஸ்னஸ்க்குலாம் வர வேணான்னு நினைப்பாங்க. பட் இங்கே அவர் அப்பா வேறு விதமாக சிந்திச்சாரு. அதன் விளைவாக தான் இப்போது அவங்களோட கல்யாணம் மோர் தென் 500 crores மேலே செலவு பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா என்ன நினைச்சாருன்னா, ரியல் லைஃப் ஸ்கில்ன்றது ஒரு காலேஜ் கிளாஸ் ரூம் தராது, அது ஒரு ரியல் வேர்ல்டு தரக்கூடிய ஒன்றுன்றதை அவர் முன்கூட்டியே அறிஞ்சு வச்சிருந்தாரு. ஸோ தட் அவங்களோட பையனை அவங்களோட பிஸ்னஸ்குள்ளே கூப்பிட்டு வந்தார். அவங்களோட பிஸ்னஸ் கரியர் 1981 ஸ்டார்ட் ஆகுது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் இருந்து பல செக்டாரில் கம்பெனிஸ் மாறுது. லைக் பெட்ரோல், கெமிக்கல், ஆயில் அண்ட் கேஸ், டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ், ரீட்டைல் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ்ன்னு சொல்லிகிட்டே போகலாம். அவரோட பர்சனல் லைஃப்பில் 1985 அவருக்கு மேரேஜ் ஆகுது. 2 பையன் ஒரு பொண்ணு. அதில் ஒரு பையனுக்கு தான் இப்போ மேரேஜ். அவங்கள்ட்ட இருக்கிற பண சாகசத்தை சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். லைக் அவங்களுக்கு மும்பையில் பெரிய ப்ரைவேட் பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்க்கு மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃபாகவே 600 பேரை போட்டிருக்காங்க. இவங்களுக்கு 3 ஹெலிபேட் இருக்குது, 160 கார் கேரேஜ் இருக்குது, ப்ரைவேட் மூவி தியேட்டர்ஸ் இருக்குது, ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது. நல்லா நோட் பண்ணுங்கள், தியேட்டர்ஸ் ப்ளூரலில் நான் பேசுகிறேன். 3 தியேட்டர்ஸ் இருக்குது, ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது, ஃபிட்னஸ் சென்டர்ஸ் இருக்குது. அப்படி சொல்லிகிட்டே போகலாம். பட் இதெல்லாம் பணம் வச்சிருந்தா ஆப்வியஸ்லி வரத்தான் செய்யும். இந்த விஷயங்கள்லாம் தான் சோஷியல் மீடியாஸில் ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2007 அம்பானி அவங்களோட ஒய்ஃபுக்கு 60 மில்லியன் ஏர்பஸ் ஒரு ஏரோப்ளைன் மாடல் நம்பர் சொல்லணும்னா எக்ஸாக்ட்லி ஏர்பஸ் A319 அப்படின்ற ஒரு ஏரோப்ளைனை அவங்களோட 44வது பிறந்த நாளுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அந்த ஏரோப்ளைனில் இருந்தது கஸ்டமைஸ்ட். இந்த விஷயம் குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய விஷயம். பட் இதெல்லாம் பெரிய விஷயமா நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதுதான் மேட்டர். 2008 IPL கிரிக்கெட் டீமான மும்பை இந்தியன்ஸ் விலைக்கு வாங்கினாங்க நியர்லி 190 மில்லியன்ஸ்க்கு. ஒரு பின் குறிப்பு சொல்கிறேன், நான் இன்டர்நெட்டில் சும்மா வாசித்தது. அம்பானி பியூர் வெஜிடேரியன் அண்ட் டீடோட்டலர் அப்படின்னு இன்டர்நெட்டில் போட்டிருக்கு. ஏகப்பட்ட பணம், புகழ் எல்லாமே இருந்தாலும் இவங்க மேலே குற்றச்சாட்டும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாக்ஸை மேனிப்புலேட் பண்ணி பெனால்ட்டி வாங்கின கதைன்ற மாதிரி சொல்லிட்டே போகலாம். பட் அம்பானிக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். பணம் இருக்கிற இடத்துல குற்றச்சாட்டு இருக்கிறதெல்லாம் நார்மல். பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியர்களுக்கோ இல்லை இந்தியாவுக்கோ அம்பானியாலேயோ இல்லை அவங்களோட நிறுவனத்தினாலேயோ ஏதாச்சும் பயன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பாக பயன் இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும் ராகுல், நம்ம என்ன கற்றுக்க வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதன் இண்டிவிஜுவலாக முகேஷ் அம்பானி கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது ஒரு 3 பாயிண்ட்ல நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீ பிறந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரை விட எந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸை விட எந்த செக்டாரில் இருக்கிறவங்கள விடையும் நீ பணக்காரன் ஆகணும். அதுக்கு ஒரே வழி பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த பிஸ்னஸ் மக்களுக்கு உதவிகரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீ பணக்காரன் ஆகிறத யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு முகேஷ் அம்பானி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க.
நம்பர் 2, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து சண்டை செய்யுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா நீ அதில் 1 மந்த்துக்குள்ள லாஸ்ட் ஆக மாட்டேன்றத முகேஷ் அம்பானி சொல்லியிருக்காங்க. நம்பர் 3, இது என்னோட பர்சனல் கருத்து. ரோட்டில் ஒரு ஃபெராரி காரை பார்க்குறோம். பார்த்தோன்னா நம்மளோட மைண்ட் என்ன சொல்லும், போய் உடனே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க சொல்லும். பட் இங்கே நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன். 2 பையன் இருக்கான். 2 பையன், ஒரு பையன் இருந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க போயிடுறான். இன்னொரு பையன் நினைக்கிறான், இந்த காரை நம்மளால் எப்படி வாங்க முடியும், அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ தட் அந்த பையன், அந்த திங்கிங் இருக்கிற பையனோட மூளை திங்க் பண்ண ஆரம்பிக்குது. திங்க் பண்ண ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்காகவே செயல்கள் செய்ய ஆரம்பிப்பான். பட் இந்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்த பையனோட மூளை அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்ததோட ஸ்டாப் ஆகி நிற்கிது. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். நம்ம தமிழ்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, எச்சமின்றி எண்ணினும் கொள்ளே ஒருவரால் நச்சப்படாதவன் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இதுக்கு பொருள், யாருக்குமே தானம் பண்ணி உதவாதவன் அவனோட மரணத்துக்கு அப்புறம் சொத்துன்னு சொல்லிக்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ கைஸ், நான் இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.